வணக்கம். இது ஸ்ரீ ராஜரிஷி ஜோதிடம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ அசோக்குமார். எல்லா வல்ல இறைவனை வேண்டி இக்கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பாதம் அணிந்து 2024 ஆண்டு பொது பலன்கள் வரிசையில் நம்ம இப்ப பார்க்க போறது கடகராசி. கடகராசி ராசி அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா ஆண்டு மாத தொடக்கத்துல உங்களுக்கு 2ஆம் வீட்டிலேயே இருக்காரு, கேது நட்சத்திரத்துல. இந்த மாத கிரகமான சூரியன் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார் சூரியன். அப்போ 2-6 சம்பந்தங்கள், 2-6-11. ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் போராட்டத்துல ஒரு பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மாத தொடக்கத்துல. அப்போ போராடங்கிற போது உங்களுக்கு 4ஆம் வீடு சம்பந்தமும் 11-4-11 சம்பந்தம் வருது. இப்போ வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள், தாயாரின் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள். வீடு வாங்கணும் அப்படின்னு லோனு போட்டிருந்தீங்கன்னா அந்த லோனு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். பேங்க் லோனுக்கு கேட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரமா, அந்த கேது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்காரு. ராசியும் லக்னத்துக்கு இடத்துக்கு சம்பந்தமான இடங்கள்ல 3ஆம் வீட்டில் இருக்காரு கன்னியில். அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை. அப்போ இந்த டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஒரு சிறு சிறு தடைகள் வந்து அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு தடை வந்து அதுக்கப்புறம் அது வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடனில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் விலகிறதுக்குண்டான மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையும். இந்த சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரமா நாம் போராடும். அதன் அதிபதினு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5லேயே இருக்கார். அப்போ மனைவி வழியில உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கோ, குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல எதனால் வரை இருந்த தடைகள் விலகி அந்த குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு வரும். இது 2024ஆம் ஆண்டு பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு இப்ப என்ன தசா புத்திகள் நடக்குதுன்னு மட்டும் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? இதே வந்து உங்க ராசிக்கு குரு தசை நடக்குது, கடக ராசிக்கு குரு தசை நடக்குது. அந்த குரு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு இப்ப பார்த்தீங்கன்னா 9-10ல் இருக்காரு, 10ஆம் வீட்டில் இருக்காரு, தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. இப்ப பதவி மாற்றங்கள்லாம் நடக்கும். இந்த மாத தொடக்கத்துல இது நாள் வரை இருந்து குரு வக்கரத்துல இருந்த குரு இப்ப உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. இந்த மாத தொடக்கத்திலேயே அவர் வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதியில அவர் அஸ்வினி நட்சத்திர டிராவல் ஆகிட்டு இருக்காரு. அந்த அஸ்வினிக்கு உண்டான கிரகம் கேது, அது உங்க ராசிக்கு 3லேயே இருக்காரு. அப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்காக வெளியூருக்கு, வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். டெப்டேஷன் போறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாத தொடக்கத்தில் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சுக்கிரன் இருக்கிறது 5ஆம் வீட்டில். அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், சனி பகவானோட நட்சத்திரம். அப்போ சனி பகவான் ஒரு இடத்துல வேலையை நிற்க விட மாட்டார். ஏன்னா இப்போ உங்களுக்கு அவர் அஷ்டமத்து சனி நடக்கிறார். அப்போ ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு அமையும். இந்த குரு தசை நடக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை சமாளிக்கணும். கடகராசி கடகலக்கணக்காரங்கள் இவங்கெல்லாம் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை சமாளிக்கணும். அதை நிவர்த்தி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளே இப்போ நடக்கும். இப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா? 4ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, அவர் சொந்த வீடான 6ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ தொழில் மூலமாக வருமானத்தை இது பண்ணுவார். உங்க ஏன்னா 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ இந்த 2ஆம் வீட்டை பார்க்குறப்போ உங்களுக்கு வருமான தடைகள் எல்லாம் விலைக்கு அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அவர் இருக்கக்கூடிய இடம் 10ஆம் வீடு, அது தொழில் பாவம், கர்மஸ்தானம். அவர் காலபுருஷனுக்கு கர்மாதிபதியான குரு பகவான், தர்மம் சம்பந்தமான விஷயங்கள் குறிக்கக்கூடிய குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ அந்த கர்மஸ்தானம்ங்கிறது ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும்.
அதை வந்ததுன்னா நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணி நீங்கள் வெளியூருக்கு வேலை கிடைச்சிது, டெப்டேஷன் போக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக போயிடுங்க. இது வந்து உள்ளூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தில் ஒரு தடைகளை கொடுக்கும். அட்லீஸ்ட் சிறு தூர பிரயாணமாவது மேற்கொள்ளுங்கள். எங்கேயாவது ஒரு சின்ன ஊருக்கு, பக்கத்து ஊருக்கோ இல்லை பக்கத்து இதுக்கோ போயிடுங்க, மாநிலத்துக்கோ போயிடுங்க. போயிட்டீங்கன்னா அது உங்களுடைய தொழில் வளர்ச்சியை கொடுக்கும், வருமானத்தை விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு பகவான் வளர்ச்சிக்குண்டான கிரகம், அவர் 10ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ அவர் தொழிலில் ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு, அந்த பிரச்சனை மூலமான ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு. ஆனால் 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு வருமான தடைகள்லாம் விலகும், வருமானத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? குடும்பத்தில் ஒரு உறவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஏன்னா 6ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா? அப்போ திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தடைகள்லாம் விலகி அந்த திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுப்பாரு. அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஏன்னா 7ஆம் பாவதி 8ல் இருக்காரு. புரியுதுங்களா? அப்போ திருமணம் நடந்தவங்க திருமண வாழ்க்கையில ஒரு சிறு சிறு சச்சரவுகள், மனைவி பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புரியுதுங்களா? மனைவி அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க, சண்டை போட்டிங்கன்னா மன சஞ்சலங்கள் தான் ஏற்படும், மன அழுத்தங்கள் தான் வரும். கடகராசி கடகலக்கணக்காரர்கள் பார்த்துக்கங்க. திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய கடகராசி கடகலக்கண அன்பர்கள் மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு இந்த மாதத்தில் நடக்க பாருங்க. ஏன்னா உங்களுக்கு குரு 2ஆம் வீட்டு அதிபதியான குடும்பஸ்தான அதிபதியான சூரியன் இருக்கக்கூடிய இடம் 6ஆம் வீடு. அப்போ அது வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள். அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரன். சுக்கிரன் மனைவிக்கு உண்டான கிரகம். அப்போ மனைவி பேச்சை கேட்டுக்குங்க. புரியுதுங்களா? அதனால மனைவி பேச்சை கேட்டு கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மன அழுத்தங்கள் வராது. அதே மாதிரி இந்த குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்குண்டான வாய்ப்புகளை இந்த ஆண்டு மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? குரு பகவான் அதுக்குண்டான விஷயங்கள்ல உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். ஏன்னா உங்க குரு பகவான் பார்க்கறது வந்து 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, 5க்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போது அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல தான் இருக்குது குழந்தைக்காரங்க. அப்போ குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு வாய்ப்புகள் கொடுப்பார். உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல கொழுப்பு சார்ந்த உணவுகளை எடுக்காம கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஆன்மீக யாத்திரைக்கு மேற்கொள்ளுங்கள். புரியுதுங்களா? குறிப்பா பார்த்தீங்கன்னா பெருமாள் சந்நிதிக்கு போயிட்டு வாங்க, இல்லை கோயிலுக்கு நீர் அதாவது குடிக்கக்கூடிய தண்ணி நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வாங்க. குடிக்கக்கூடிய நீர் ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்றாமல் ஒரு நாளோ கோயிலுக்கு பக்தர்கள் வரக்கூடிய இடங்களில், ஆன்மீக ஸ்தலங்களில் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு குடிநீர் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் அந்த குடி தண்ணி வாங்கி அதை கேன் வாங்கி கொடுங்க, தானம் கொடுங்க. ஏன்னா சந்திரன் நீர் கிரகம், குரு அந்த பூராட நட்சத்திரம் நீர் சம்பந்தமான பாத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது அது தண்ணி அதில் ஊற்றி கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை கொடுக்க அந்த தண்ணியை குடிக்க பக்தர்களுக்கு குடிக்க உங்களுடைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய மாதமாக இது ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அப்போ கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்குன்னு வாய்ப்புகளை கொடுக்கும். புரியுதுங்களா? படிக்கக்கூடிய மாணவர்கள் ஓரளவுக்கு அனுசரித்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கும். பார்த்து படிக்கணும். கொஞ்சம் ஞாபகம் மருதி விளையாட்டுத்தனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் இந்த +2 +1 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பை வந்து எழுதி பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிங்க. ஏன்னா புதன் கேட்டையில் இருக்காரு, 3ஆம் அதிபதி. அப்போது எழுதி பார்க்கறதுங்கிறது ஒரு சிறப்பாக கொடுக்கும். ஏன்னா புதன் தான் எழுத்துக்குண்டான கிரகம். அப்போது எழுதி பார்க்கணும். நீங்கள் எழுதி பார்க்க உங்களுக்கு மனப்பாடங்கள் அதிகமாகும். நீங்கள் படித்ததெல்லாம் மனதில் நிற்கும். அப்போது அது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும். மதிப்பெண்கள் நீங்கள் நினைச்ச விஷயங்களில் சாதிக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் எழுதி பார்த்து மனப்பாடத்தை பண்ணிக்கிங்க. படித்தீங்கன்னா அது மனப்பாடம் நிற்காது. எழுதி பாருங்கள். எவ்வளோ தூரம் எழுதுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய படிப்பு ஞானம் வந்து விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். புரியுதுங்களா?
வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் மேலு அதிகாரியுடைய அனுசரணையில் கொஞ்சம் மனக்லேசம்லாம் வரும். ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயங்களாக இருக்காது. என்ன அவங்க இடமாற்றமாக்க உங்களுக்கு வேறு துறையில் மாற்றுறதோ இல்லை டெப்டேஷனுக்கு வெளியூருக்கு அனுப்புகிறதோ இதெல்லாம் நடக்கும் இந்த கடகராசி கடகலக்கண அன்பர்களுக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி 6ல் இருக்கார். அப்போது வேலையில் இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் இல்லை துறை சம்பந்தமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானத்தை சார்ந்த நோக்கங்கள் அதிகமாக இருக்கும். வருமானத்தில் சில தடைகள் வந்தாலும் அதுக்கு கடைசி நேரத்தில் உங்களுக்கு அது விலகி உங்களுடைய முயற்சிகள் மூலமாக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்குது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் யூரினல் இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள், யூரினல் ட்ராக்ட் சம்பந்தமான விஷயங்கள், தலை சார்ந்த நீர் சம்பந்தமான நோய்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள், தொற்று நோய் சம்பந்தமான வரத்துக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. இந்த கடகராசி கடகலக்கண நண்பர்களுக்கு வயிற்று சம்பந்தமான உபசம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் இந்த மாதத்தில் உணவு கட்டுப்பாடுகள், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏசி இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது சிறப்பாக கொடுக்கும். ஏன்னா அதிலிருந்து வரக்கூடிய டஸ்ட் அலர்ஜி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வரத்துக்குண்டான வாய்ப்புகள், தும்பல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது கவனம் அதில் தேவை உங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜோதிடம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு கோச்சாரத்தில் என்ன தசைகள் நடக்குது, 6ஆம் அதிபதி தசையோ 8ஆம் அதிபதி தசையோ நடக்குதான்னு மட்டும் பாருங்கள். கடகலக்கணத்துக்கு 6க்குரிய தசை குரு தசை, சனி பகவான் தசை, 12ஆம் அதிபதியான புதன் தசை, இது சம்பந்தமான விஷயங்கள் நடக்குதா? இந்த 3 கிரகங்களும் உங்கள் ராசி அடிப்படையில் எந்த வீட்டில் இருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அப்போ அப்படி பார்க்கும்போது தான் உங்களுடைய இந்த கோச்சார பலன்களில் எந்த அளவு சதவீதம் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.